உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் பெருசில்ல. இனிமே நீங்க 6 கண்ணுலயும் பற்றக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஊர்க்காரன் ஒத்த கண்ணுல பட்டா கூட தொலைஞ்சிங்க. எதுக்குன்னா இந்த ஊர்க்காரனுங்கெல்லாம் அந்த வெறும்பயம் மேல பாசமா இருப்பானுங்க. அவனுங்க கண்ணில் பட்டிங்கன்னு சொன்னா உங்க உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. அடிச்சே கொன்னுடுவாங்க, பார்த்துக்கிடுங்க. சார் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் புகை மாதிரி காணாமல் போயிடுவோம். யாராலையும் எங்களை பிடிக்க முடியாது. ஏய் அண்ணா வாங்கடா போலாண்ணே. வாங்கலாம் போகலாம். பார்த்து போங்க. போங்க கிளம்புங்க. இல்ல சனியா, ஐயா இங்க காசு வாங்கிட்டு போய் எங்கேயாவது சரக்கு போட்டு மட்டையாகி ஏதாவது உளறிட போறானுவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலை விடுங்க. ஓடு ஓடு ஓடு. ஏலே பாண்டி, அத்தை என்னமோ நான் தான் தர்மகத்தான்னு சும்மா பீத்திக்கிட்டு கிடந்தானே, அவன் பொழைக்க மாட்டான்ல. யாரு அவனா? வாய்ப்பே இல்ல அத்தை. ஆ, ஆழமா கத்தி இறக்கி விட்டுருக்கானுவ. அது மட்டும் இல்லாம கத்திய வச்சு உடைச்சு விட்டுருக்கானுவ. ஆ, ஆ. எப்படி அத்தை பொழைப்பான்? சவுந்தரம், பாண்டி சொல்றதெல்லாம் நடக்குமால? அந்த பெரும் பையன் செத்துருப்பானா? கேட்டியால நீ? அக்கா என்னக்கா நீ? அவன் பொழைக்க கூடாதுங்கிறதானே நம்ம எய்மே. அதானே. கண்டிப்பா அவன் செத்துட்டு இருப்பான். இருக்கா, நான் அவனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவன் போயிட்டானாங்கிறத. ஆ. ஹலோ சார். என்ன டாக்டரு, என்ன அந்த வெறும் பையில கொண்டாந்து சேர்த்தாங்களா? அவன் போய் சேர்ந்துட்டானா? கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார். இப்பதான் தகவல் வந்துச்சு. என்ன போய் சேர்ந்துட்டான்னு தகவல் வந்துருச்சா? அவன் அந்த கிரவுண்டிலே செத்தா மாதிரி தான் கிடந்தான். இருந்தாலும் ஒரு அரை உசுறு தான் இருந்திருக்கான். அங்கே வரும்போது அப்படி அரை உசுரா இருந்தா என்ன செய்யணும்னு தெரியும்ல? ஆ? அதான் சொல்லியிருக்கீங்களா சார், செஞ்சிடறேன் சார். ஆமாலே ஆமாலே, சொன்னபடி செஞ்சிடணும். சப்போஸ் அவன் உள்ள வரும்போது ஒரு வேளை அவன் உசுறு ஆடிக்கிட்டே இருந்த, அவன் வெளியில போகும்போது பணமாத்தான் போகணும். புரிஞ்சுதுல்ல சார்? சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். நல்லா பேக் பண்ணி அனுப்புங்க. மறந்துடாதீங்க, வச்சிடுறேன். இனி அவ்வளவுதான். எல்லா ஏற்பாடும் நல்லபடியா நடக்குது. இனி அவன் இல்ல 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 அவன் கதை முடிஞ்சுதுன்னு வெயி. இத பாரு சவுந்தரம், சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் தம்பி இப்பதான் சிரிக்கும். சரி வா, நாம வீட்டுக்கு போய் இந்த செய்திய அப்படியே இனிப்பு செஞ்சு கொண்டாடிடுவோம். சரியா? வா, வா, வா. செய்த டாக்டர் டாக்டர் டாக்டர், இட்ஸ் a stabbing case டாக்டர். முதுகுல டீப்பா கத்தி இறங்கி இருக்கு. ட்விஸ்டட் நைஃப் வேற. பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் போயிடுச்சு. ஹெவி பிளட் லாஸ் வேற. சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் டாக்டர். ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? இல்ல டாக்டர், நான் ட்ரை பண்ணேன், ஆனா ஊஸ் ஆயிட்டே தான் இருக்கு. நைஃப் உள்ள ஸ்டக் ஆயிருக்கு டாக்டர். அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாதான் பிளட் நிற்கும். சீக்கிரம் டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க. வார்டு பாய், ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வா. காப்பாத்துங்க. டாக்டர், நானும் உள்ள வரலாமா? நீங்க உள்ள வர வேண்டாம் மேடம், we will take care. என்னையா? நானும் டாக்டர் தான் டாக்டர், உங்களுக்கு தெரியுமே. இருக்கலாம், பட் நீங்க பப்ளிக் பிளேஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. டோன்ட் வரி. சார்,
என்னலே நடக்குது அங்கன்னு? அவனை செத்தானா சாகலியா? நீங்க சொன்ன மாதிரி தான் சார். ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும். இலே செத்த உடனே தகவல் சொல்லுலே. இந்த வெறும்பைய பிரசிடென்ட்டோட சாவு நல்ல வித்தியாசமா பிரம்மாண்டமா கொண்டாட்டமா இருக்கணும்லே. ஆமா, ஊர்குடி மாலை மரியாதை சவுண்டு தார தப்பட்ட வேட்டு கீட்டுன்னு 1000 ஏற்பாடு பண்ணணும் இதுக்கெல்லாம். கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஃபோன் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. சரி, அப்ப நான் வச்சிட்டுமா? என்னத்தா ஒண்ணும் இல்ல மாமா. மேடம், உள்ளெல்லாம் போக கூடாது. அவர் உயிருக்கு போராடுறாரு. தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் உள்ள விட முடியாது மேடம். மா அதான் சொல்றேன்ல, போங்க அந்த பக்கம். மேடம் சொல்லிட்டே இருக்க, நீங்க பாட்டு போங்க. ஐயோ பரணி, பரணி. இங்க பாருங்க, நானும் டாக்டர் தான். அந்த பேஷண்ட்டுக்கு கத்தி குத்து காயம். கத்தி இன்னும் உடம்புக்குள்ளதான் இருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்குங்க. உள்ள ஆபரேஷன் பண்ணி கத்தியை வெளியே எடுக்கணும். ஆனா இன்னும் பேஷண்ட் ஐசியூலயே வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்க வேணாமா? என்னத்தான் நடக்குதுங்க? மாமா, இங்க ஏதோ தப்பா இருக்கு மாமா. உள்ள சண்முகம் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் மாமா. உடனே பிளட் ஏத்தணும், ஆபரேஷன் பண்ணணும். உள்ள பாருங்க, எதுவுமே பண்ணாம சும்மா நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ, என்னடி சொல்லுத? ஏதோ தப்பா இருக்குமா. நான் இப்ப உடனே உள்ள போகணும். இந்த ஸ்டாஃப் 2 பேரும் என்ன உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க. மாமா, இவங்க நிச்சயமா ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்ஸ் இல்ல மாமா. சண்முகத்தை கொல்ல சதி நடக்குது. உடனே கதவை திறந்து விடுங்க. சதி நடக்குதா? ஏலா, அவன் டாக்டர்ல. ஏலா, அங்க உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவன் பொண்டாட்டிலாவா? அவள உள்ள ஒழுங்கா போறீங்களா இல்ல எல்லாத்தையும் அடிச்சு துரத்தவா? என்னது? அடிச்சு துரத்துவீங்களா? ஏலா, அரமட்ட பையலோல யாரல துரத்துவீங்க? கதவை திறங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.